வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. தராசு சின்னத்தை கொண்ட நீங்கள் எப்போதும் நீதியையும் நியாயத்தையும் விரும்புபவர்கள். ஆனால் காலம் உங்களுக்கு செய்த நீதி என்ன? அனைவருக்கும் நல்லது செய்தோம், ஆனால் நமக்கென்று வரும்போது யாரும் இல்லையே என்று நீங்கள் ஏங்கிய அந்த இருண்ட இரவுகளுக்கு விடியல் பிறக்கப் போகும் மாதம் இந்த ஏப்ரல். தர்மம் தலைகாக்கும் என்பது பழமொழி. நீங்கள் செய்த தர்மங்கள் இதுவரை உங்களை ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அந்த தர்மம் உங்களுக்கு ராஜயோகத்தை தேடித்தரப்போகிறது. இதுவரை உங்களை ஏளனம் செய்தவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியந்து நிற்கும் காலம் தொடங்கிவிட்டது. ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு சிற்பி ஒரு பெரிய பாறையை சிலையாக மாற்ற நினைத்தார். முதல் பாறை ஒளி அடியை தாங்க முடியாமல் உடைந்து சிதறியது. இரண்டாவது பாறை எவ்வளவு வலி இருந்தாலும் பொறுத்து கொண்டது. இன்று அந்த பொறுத்து கொண்ட பாறைதான் கருவறையில் கடவுளாக இருக்கிறது. துலாம் ராசியே, கடந்த கால வழிகளை பொறுத்து கொண்ட நீங்கள் இப்போது கருவறை சிலையாக மாறப்போகிறீர்கள். இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சாதாரண காலண்டர் மாற்றம் அல்ல. இது உங்கள் விதியின் சுழற்சி. பழுத்த மரம்தான் கல்லடிபடும் என்பார்கள். நீங்கள் திறமையானவர்கள் என்பதால் தான் இவ்வளவு காலம் சோதிக்கப்பட்டீர்கள். அந்த சோதனைகள் எல்லாம் இப்போது சாதனைகளாக மாறப்போகும் தருணம் வந்துவிட்டது. ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு பலமான இடத்திற்கு வருகிறார். கலை, அழகு, செல்வம் என அனைத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த வறுமையையும் மனக்கவலையையும் வேரோடு பிடுங்கி எறிய போகிறார். உங்கள் முகம் இப்போது ஒரு புதிய பொலிவை பெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். வேலை பார்த்தவனுக்கு கூலி இல்லை, வேலை செய்யாதவனுக்கு பதவி உயர்வு என்று நீங்கள் வருத்தப்பட்டது எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஏப்ரல் 20க்கு பிறகு உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் தானாக தேடி வரும். மேலதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். ஒரு சிங்கம் 2 அடி பின்வாங்குவது பயத்தினால் அல்ல, இன்னும் வேகமாக பாய்வதற்காக. துலாம் ராசியே, கடந்த சில மாதங்களாக நீங்கள் அமைதியாக இருந்தது உங்கள் பலவீனம் அல்ல, அது உங்கள் பலம். இப்போது நீங்கள் பாயப்போகும் வேகம் உங்கள் எதிரிகளை நிலைகுலையச் செய்யும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மந்தமான வியாபாரம் இனி ஒரு கனவாக மாறும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது பழமொழி. இப்போது உங்களுக்கான அதிர்ஷ்ட காற்று பலமாக வீசுகிறது. புதிய கிளைகளை தொடங்கவோ அல்லது புதிய முதலீடுகளை செய்யவோ இதுவே மிகச்சிறந்த நேரம். பணப்பற்றாக்குறையால் உங்கள் கௌரவத்தை நீங்கள் விட்டு கொடுத்திருக்கலாம். கைமாற்றாக ஒரு 100 ரூபாய் கிடைக்குமா என்று கேட்டபோது முகம் சுளித்தவர்கள் முன்னால் நீங்கள் லட்சங்களில் புரளப்போகும் காலம் இது. வராத கடன்கள் வசூலாகும். வங்கியில் உங்கள் இருப்பு மளமளவென உயரும். ஒரு வறியவன் தினமும் மரத்தடியில் அமர்ந்து எனக்கு கனி கிடைக்க வேண்டும் என்று வேண்டினான். ஆனால் அவன் எழுந்து மரத்தை உலுக்கவில்லை. துலாம் ராசியே, நீங்கள் உழைக்க தயங்கியதில்லை, ஆனால் சரியான மரம் கிடைக்கவில்லை. இதோ கனி நிறைந்த மரம் உங்கள் கைகளில் சிக்கப் போகிறது. எதிர்பாராத வழியில் ஒரு பூர்வீக சொத்து அல்லது லாட்டரி போன்ற அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே என்று உலகம் சொன்னாலும் உங்கள் குணத்தால் நீங்கள் சேர்த்த புண்ணியம் இப்போது பணமாக மாறப்போகிறது. யார் என்ன சொன்னாலும் சரி, துலாம் ராசிக்கு இந்த மாதம் விஸ்வரூப வெற்றி உறுதி. இது வெறும் வார்த்தை அல்ல, உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கும் கிரகங்களின் ஆசி. உங்கள் 7ஆம் இடத்து சஞ்சாரங்கள் உங்களுக்கு புதிய தொடர்புகளை உருவாக்கி தரும்.
குடும்ப வாழ்க்கையில் இதுவரை இருந்த குழப்பங்கள் தேரும். வீடு என்பது கற்களால் கட்டப்படுவது அல்ல, இதயங்களால் கட்டப்படுவது. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அன்பு மழையில் நனையப் போகிறீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் தேடி வரும். அவர்கள் கல்வியிலோ அல்லது விளையாட்டிலோ சாதிக்கும்போது, இது யாருடைய பிள்ளை என்று ஊரே கேட்கும். அப்போது நீங்கள் அடையும் பெருமைக்கு ஈடு இணை ஏதுமில்லை. ஒரு சிற்பி ஒரு பாறையை உடைக்க 100 முறை அடித்தான், உடையவில்லை. 101வது அடியில் உடைந்தது. துலாம் ராசியே, உங்கள் கடந்த கால தோல்விகள் அந்த 100 அடிகள். இப்போது நீங்கள் வைக்கப் போகும் 101வது அடிதான் உங்கள் வெற்றியின் மைல்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடலில் ஒரு புதிய மின்சாரம் பாய்வது போல உணர்வீர்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நீண்ட நாட்களாக இருந்த முதுகுவலி அல்லது கால்வலி போன்ற உபாதைகள் மாயமாய் மறையும். நீங்கள் முன்பை விட அதிக உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு விசா தொடர்பான தடைகள் நீங்கும். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற பழமொழிக்கு ஏற்ப கடல் கடந்த பயணங்கள் உங்களுக்கு பெரும் செல்வத்தை தேடித்தரும். ஒரு பறவை மரக்கிளையை நம்பி அமர்வதில்லை, தன் சிறகுகளை நம்பி அமர்கிறது. துலாம் ராசியே, நீங்கள் இதுவரை மனிதர்களை நம்பினீர்கள். இப்போது உங்களை நம்ப தொடங்கிவிட்டீர்கள். உங்கள் சுயபலமே உங்களை சிகரத்திற்கு கொண்டு செல்லும். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பம் காத்திருக்கிறது. மக்கள் செல்வாக்கு திடீரென அதிகரிக்கும். பொறுத்தார் அரசாழ்வார் என்பதற்கு ஏற்ப உங்கள் பொறுமைக்கு பரிசாக ஒரு நல்ல பதவி உங்களை தேடி வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். உங்கள் திறமைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்கும். ரசிகர்கள் உங்கள் நடிப்பையோ அல்லது படைப்பையோ தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உண்மை ஒருபோதும் தோற்காது. தர்மத்தின் வழியில் நீங்கள் நின்றதால் அந்த சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும். வெற்றி என்பது தற்செயலானது அல்ல, அது திட்டமிடப்பட்டது. துலாம் ராசியின் திட்டமிடல் இப்போது துல்லியமாக இருக்கும். நீங்கள் போடும் ஒவ்வொரு கணக்கும் லாபத்திலேயே முடியும். உங்கள் உண்மையான நண்பன் யார், போலி நண்பன் யார் என்று அடையாளம் காணும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். கூட இருந்தே குழிபறிப்பவர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலகி செல்வார்கள். வாழ்க்கை என்பது ஒரு கடல். அதில் அலைகள் வருவதும் போவதும் சகஜம். கடந்த கால அலைகள் உங்களை நனைத்திருக்கலாம். ஆனால் இந்த ஏப்ரல் மாத அலை உங்களை ஒரு முத்து குளிக்க வைக்கப் போகிறது. சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் மௌனமாக இருங்கள். மௌனம் விவாதங்களை வெல்லும். மற்றவர்கள் உங்களை வம்புக்கு இழுத்தாலும் புன்னகையோடு கடந்து செல்லுங்கள். அதுவே உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் தண்டனை. பெரியவர்களின் ஆசி உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். பெரியோரை துணைக்கொள் என்பது ஆத்திச்சூடி. அவர்களின் அனுபவங்கள் உங்கள் பாதையில் இருக்கும் கற்களை நீக்க உதவும். துலாம் ராசி பெண்களுக்கு இந்த மாதம் பொன் பொருள் சேர்க்கை அபரிமிதமாக இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், கல்யாண பேச்சுக்கள் வெற்றிகரமாக முடியும். நீங்கள் விரும்பிய வாழ்க்கை அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். உங்கள் திறமையை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள்.
உங்களை ஒரு ரோல் மாடலாக மற்றவர்கள் பார்ப்பார்கள். இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களுக்கு சுற்றுலா செல்வீர்கள். அந்த பயணம் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து புதிய சிந்தனைகளை உருவாக்கும். மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஒரு சின்ன மெழுகுவர்த்தி ஒரு பெரிய இருளை போக்கும். துலாம் ராசியே, உங்கள் வாழ்வில் இருந்த இருளை போக்க ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றி வழிபடுங்கள். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது வெல்லம் கலந்த உணவை வழங்குங்கள். கோபூஜை செய்வது உங்கள் கர்மவினைகளை வேரோடு அழிக்கும். லட்சுமி கடாட்சம் உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக தங்கும். உங்கள் வீட்டு வாசலில் கோலமிட்டு மகாலட்சுமியை வரவேற்க தயாராகுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும் காலம் இது. மாணவர்கள் கல்வியில் ஒரு புதிய உச்சத்தை தொடுவார்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நீங்கள் கற்கும் ஒவ்வொரு பாடமும் உங்கள் எதிர்காலத்தை வைரமாக மாற்றப் போகிறது. போட்டித் தேர்வுகளில் கன்னி ராசியைப் போலவே துலாம் ராசியும் இந்த மாதம் வெற்றி வாகை சூடும். உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களை தேடி வரும். திருமணத்திற்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். யாரோ எவருக்கோ என்று இருந்த உங்கள் வாழ்க்கை இனி உனக்காகவே நான் என்று மாறப்போகிறது. காதலிப்பவர்களுக்கு இது ஒரு இனிமையான மாதம். உங்கள் காதலுக்கு குடும்பத்தில் எதிர்ப்பு இருந்தால் அது விலகும். திருமண பேச்சுக்கள் சுமூகமாக முடியும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த இடைஞ்சல்கள் சட்டப்படி உங்களுக்கு சாதகமாகும். நியாயம் எப்போதும் ஜெயிக்கும். இழந்ததை விட அதிகமான சொத்துக்களை நீங்கள் பெறுவீர்கள். உப்பு திஞ்சவன் தண்ணீர் குடிப்பான். உங்களுக்கு தீமை செய்தவர்கள் தங்கள் செயலுக்கான பலனை இந்த மாதம் அனுபவிப்பார்கள். நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள், பழி வாங்க வேண்டாம். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படுவது சாவதற்கு அல்ல, ஒரு பெரிய மரமாக வளர்வதற்கு. துலாம் ராசியே, நீங்கள் புதைக்கப்பட்டதாக உலகம் நினைத்தது. ஆனால் நீங்கள் வளரத் தொடங்கிவிட்டீர்கள். ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் பாதியில் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி தரும். முதலீடுகள் செய்வதன் மூலம் உங்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்கலாம். கடன் கொடுத்தவர்கள் தேடி வந்து பணத்தை தருவார்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் என்ற நிலை மாறி கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் மகிழ்வீர்கள். தலை நிமிர்ந்து நடங்கள். உங்கள் ராசியின் கம்பீரம் இப்போது மற்றவர்களுக்கு தெரியும். தராசு முள் இப்போது உங்கள் பக்கம் சாய்ந்து விட்டது. இந்த உலகம் உங்களை ஒரு சாதிக்க பிறந்தவராக பார்க்கும். இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்கள் அனைத்தும் உங்கள் வெற்றி கதையின் அத்தியாயங்களாக மாறும். உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் விட்டுவிடாதீர்கள். எண்ணம் போல் வாழ்வு. நீங்கள் உயர்வாக எண்ணினால் உங்கள் வாழ்வும் உயர்வாகவே இருக்கும். இதுவரை யாரும் சொல்லாத உங்கள் வாழ்க்கையின் உண்மையான பக்கங்களை நான் இங்கே பகிர்ந்துள்ளேன். இது வெறும் கணிப்பல்ல, இது உங்கள் வாழ்க்கையின் வரைபடம். இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் வாழ்வின் வசந்த காலம். நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள். இயற்கை உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்கள் ஒரு வெற்றியாளராக ஜொலிப்பதை பார்க்க நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு சாதனையாக மாறட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். ஒரு நல்ல செய்தியை பரப்புவது ஒரு பெரிய புண்ணியம். அடுத்த மாதம் இன்னும் ஒரு மாசான அதிரடியான கணிப்புகளோடு நான் உங்களை சந்திக்க வருகிறேன்.
நம் சேனல் உங்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு கருவி. நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். உங்கள் அனுபவங்களை கமெண்டில் சொல்லுங்கள். விதியை மதியால் வெல்வோம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.